ஒவ்வொரு நாட்டிலையும் சில பேய் கதைகள் பல நூறு வருஷங்களா சொல்லப்பட்டு வர்றது சகஜம்தான். அதுவும் ஜப்பான் நாட்டு பேய் கதைகளுக்கு யாராலையும் பயப்படாம இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான பேய் கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது ரொமானியா நாட்டுல சொல்லப்படுற மற்றும் நம்பப்படுற ஒரு பயங்கரமான பேய் கதைன்னு கூட சொல்லலாம். இத ஸ்ட்ரிகோய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேருக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ரொமானியால டு ஸ்கிரீம் அப்படின்னும், லத்தீன்ல ஈவில் அப்படின்னும், இத்தாலியில மந்திரவாதினும், பிரெஞ்சுல குழந்தைகளோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு பறவை பெண் அப்படின்னும் பல அர்த்தங்களை குறிக்குது. ஸ்ட்ரிகோய் அப்படின்னா என்னன்னா அது ஒரு ரத்த காட்டேரி. இத டிராகுலா அப்படின்னு சொல்றாங்க. ரத்த காட்டேரிகளோட படங்கள் நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஆனா முதல்ல இந்த ரத்த காட்டேரிகளை பெரிய அளவுக்கு கொண்டு போனதுன்னு பார்த்தா அது பிராம் ஸ்டோக்கர் எழுதின ஒரு நாவலான டிராகுலா தான். அதுக்கப்புறம் தான் இந்த ரத்த காட்டேரிகள் பிரபலமாக ஆரம்பிச்சுச்சுன்னே சொல்லலாம். 1931 இருந்து இதுவரைக்கும் எடுக்கப்படுற டிராகுலா படங்கள் எல்லாமே இந்த நாவலை அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்படுதுன்றதும் உண்மைதான். இப்படி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின டிராகுலா நாவல இந்த ஸ்ட்ரிகோய அடிப்படையா வச்சுதான் பிராம் ஸ்டோக்கர் எழுதினாரு அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இப்போ ஸ்ட்ரிகோய் லெஜெண்ட்